வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கம். வாங்க, 1/2 kg சிக்கன் கிரேவி ஈஸி மெத்தடில் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? அப்பா 1/2 kg சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. சரி, அது சிக்கன் கிரேவியாக பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்கலாமேன்னு ஷூட் பண்ணேன். ஓகே, 1/2 kg சிக்கனு இதை நல்லா நம்ம கழுவிட்டு வந்துடலாம். ஈஸியான மெத்தடு, வெங்காயம் தக்காளி எதுவுமே போடாமல் ஈஸியான மெத்தடில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். 1/2 kg சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போது தாளிக்கிறதுக்கு ஒரு பூண்டை இடித்து எடுத்து வச்சுருக்கேன். நிறைய கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு வரமிளகாய், ரம்ப இலை வாசனைக்காக நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப வாசனையாக இருக்கும். இதுக்கு பச்சை மிளகாய் போடாமல் நம்ம வரமிளகாய் தான் போட போகிறோம். சரிங்களா? இப்போது சிக்கனில் தேவையானதெல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்காது. நல்லா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது குழம்பு மிளகாய்த்தூள், சரிங்களா? அது ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். கடையில் வாங்கின சில்லி மிளகாய்த்தூள் தான், சரிங்களா? அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆச்சி சிக்கன் மசாலா, இதுதான் 1/2 kgக்கு ஒரு பேக்கெட் போதும், சரிங்களா? அதனால் அதை அப்படியே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணியாச்சு. இவ்வளோதான், எதுவுமே கிடையாதுங்க. ஈஸி மெத்தடு, பேச்சுலர்ஸ் கூட செய்யலாம். பாருங்கள். இப்போ தண்ணி ஆட் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா கலந்து வச்சாச்சு. தண்ணி ஆட் பண்ணி இப்போது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சட்டி வச்சாச்சு, வானல் வச்சாச்சு. வானல் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் காயுது. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நல்லா ஆவி பறக்க எண்ணெய் சூடாகுது, பார்த்தீங்களா? இப்போது சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு இப்போது நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் நிறைய கருவேப்பிலை போடுங்கங்க, நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போது வரமிளகாய், பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுவும் சேர்த்துக்கலாம். ஒரு ரம்ப இலை சேர்த்துக்கலாம். ரொம்ப வாசனையாக இருக்கும். சிக்கனே அவ்வளோ வாசனையாக இருக்கும். ரம்ப இலை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கிளறிக்கலாம். இவ்வளோதாங்க, ஈஸி மெத்தடு. செலவும் கம்மி. இப்போது சிக்கன் கழுவி வச்சுருக்கோம்ல, அது கூட கொஞ்சம் ரொம்ப இலையும் சேர்த்து அப்படியே ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க நம்மளோட சிக்கன் கிரேவி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆக போகுதுன்னு. வெயிட் பண்ணி பாருங்கள். இது நல்லா கொதித்து சுண்டி வரணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த தூள் எல்லாமே அந்த சிக்கனில் ஒட்டி சூப்பராக வரும். டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். ரொம்ப ஈஸி மெத்தட் தான், ரொம்ப நேரம் எடுக்காது. பாருங்கள், ஓப்பன் பண்ணி பாருங்கள். சிக்கனில் தண்ணி கூட விடும். அதுதான் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நம்ம ஆட் பண்ண தண்ணி கம்மி, ஆனால் அதில் விட்ட தண்ணி எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சுண்டி வரணுங்க. அது வரையும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா சுண்டி வரணும். குழம்பு எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். நல்லா சுண்டி வரணும். லாஸ்ட்டில் பாருங்கள் எப்படி வரும்னு பாருங்கள். இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல? நல்லா ரெடி ஆகிட்டே இருக்குது நம்ம சிக்கன் கிரேவி. கருவேப்பிலை தேவையான அளவு நிறைய போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த எந்த ஸ்மெல்லும் இருக்காது, அந்த சிக்கனோட ஸ்மெல்லு. சிலவங்களுக்கு சிக்கன் சாப்பிடும்போது பிடிக்காது இல்லையா, அந்த ஸ்மெல்லு எதுவுமே இருக்காது. நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா சுண்டி வரணும்.
இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா வற்றிடுச்சு. இப்போ வந்து லெமன் கொஞ்சம் ஆஃப் லெமன் வந்து நான் பிழிஞ்சு விட்டுடுறேன். கிளறி பாருங்கள், கிளறி இன்னும் தண்ணியெலாம் விட்டுது. இன்னும் நல்லா தண்ணியெலாம் வற்றணும். சரி, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். தெரியுதா? இப்போ பாருங்கள், தெரியுதா? சிக்கனை பாருங்கள், சூப்பராக தண்ணியெலாம் வற்றி அந்த தூள் நம்ம போட்டோம் இல்லையா, அந்த கிரேவியோட பதம் எல்லாம் அந்த சிக்கனில் நல்லா இறங்கி அந்த சிக்கன் ஒவ்வொரு பீஸ்லேயும் ஒரு பீஸை எடுத்து சாப்பிடும்போது ஃபுல்லாகவே அந்த கறி, அந்த சிக்கன், அந்த கிரேவி ஃபுல்லாக ஒவ்வொரு சிக்கன்லேயும் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா? அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். சாம்பாருக்கு, ரசத்துக்கு, அப்புறம் எக்ஸ்ட்ரா இது சிக்கன் பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். இந்த காஞ்ச மிளகாவோட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சூப்பராக நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பாய்.